கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு ஆலய கூடுகையிலும் ஆண்டவர் நமக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முதல் நம்முடைய முன்னோடிகளை, திருச்சபையின் முன்னோடிகள், நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் வரலாறு பற்றி நாம் படிக்கப் போகிறோம். அடுத்த சனிக்கிழமை முதல், ஓய்வு நாள் முதல் தெய்வீக ஆராதனையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தெய்வீக ஆராதனையில் தானியேல் புத்தகத்தை ஒவ்வொரு அதிகாரமாக நாம் படிக்கப் போகிறோம். இன்று மதியத்திலிருந்து ஞானஸ்நான வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் ஒரு 15 வாரங்கள் நடத்தப் போகிறோம். இதெல்லாம் திருச்சபையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் என்பதை உங்களுக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த 3-4 மாதங்களாக நாம் மாபெரும் போராட்டம் என்ற தலைப்பில் பாடங்களை படித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் அந்த வரிசையில் கடைசி பாடத்தை படிக்க போகிறோம். படித்து அதை முடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாடம்தான் அந்த மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி 6 அதிகாரங்கள். மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் கடைசி 6 அதிகாரங்கள் கடைசி கால சம்பவங்களை பற்றி பேசக்கூடிய அதிகாரங்கள். அதை ஒரு ரத்தின சுருக்கமாக நாம் படிக்க வேண்டும். ரொம்ப விலாவாரியாக மைன்யூட் டீட்டெயில்ஸ், சின்ன நுணுக்கமான விளக்கங்கள் என்று பாராமல் நம்ம சுருக்கமாக ஒரு பாடத்தை படிக்கணும். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா, மாபெரும் போராட்டம் 22வது பாகத்தில் இறுதி சம்பவங்களின் சரியான வரிசை, எக்ஸாக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபைனல் ஈவென்ட்ஸ். இந்த படத்தில் யார் பார்க்குறோம்? டொனால்ட் ட்ரம்ப் அவர் பார்க்குறோம். இன்றைக்கி அமெரிக்காவிலும் சரி, அட்வென்டிஸ்ட் வட்டாரத்திலும் சரி, ரொம்ப பரபரப்பாக சுட ஒரு செய்தியாக பேசப்படுகிறவர் யார் அப்படின்னா யார் தான்? இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப். சரிங்களா? நம்ம அதை பற்றி படிக்க போகிறோம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ராஜ்யத்தின் இரகசியங்களை தீர்க்கதரிசிகள் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். உதாரணமாக நோவா, தானியேல், யோவான், இப்படி அநேகரை சொல்லலாம். தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் அவர் எதையுமே செய்கிறதில்லை என்பதுதான் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் சுருக்கம். இஸ்ரவேல் திருச்சபைக்கு, வனாந்தர திருச்சபை என்றால் இஸ்ரவேல் தான். பைபிள் அப்படித்தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள் படித்து பாருங்கள். வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும் ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் அவனே என்று மோசையை பற்றி வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் திருச்சபையை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் இந்த மோசேயை அழைத்தார். ஓசியா 12:13 வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வழி நடத்தினார். 70 வருஷ சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்பில் ஆண்டவர் 2 தீர்க்கதரிசிகள், தானியேல் மற்றும் எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளை கொண்டு வழி நடத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னான காலத்திலிருந்து ஆண்டவர் யோவான் ஸ்நானன் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வழி நடத்தினார். வேதாமத்தின் முடிவு காலத்தில் அப்போஸ்தலன் யோவான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வழி நடத்தினார். அப்போ ஆண்டவர் காலமாக தீர்க்கதரிசிகளை கொண்டு திருச்சபையை வழி நடத்தி இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை. வசனம் சொல்லுது பாருங்க, தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுக்கிறாருன்னா, சபைக்கு, திருச்சபை காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். ஆகவே இதை தீர்க்க தரிசன வரம் என்று நாம் அறிகிறோம். இந்த தீர்க்க தரிசன வரம் அன்று முதலே மோசே காலத்தில், நோவா காலத்தில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஏனோக்கு தான் பைபிளில் முதல் தீர்க்கதரிசி, ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் இன் த பைபிள். ஆகவே அன்று முதலே ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக செயல்பட ஆரம்பித்தார்.
மோசே காலத்திலிருந்து எகிப்தில் சபைக்கென்று தீர்க்க தரிசன வரம் செயல்பட ஆரம்பித்தது. இறுதி கால திருச்சபைக்கும் பாருங்களேன், காலங்காலமாக ஆண்டவர் திருச்சபையை தீர்க்க தரிசிகள் மூலம் வழி நடத்தினவர். இறுதி கால திருச்சபை, மீதமான திருச்சபை, நீங்களும் நானும் இருக்கிற ஒரு திருச்சபைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இறுதி கால திருச்சபைக்கும் தீர்க்க தரிசன வரம் அருளப்பட்டு இருக்கிறது. நம்ம அதை வெளிப்படுத்தல் 19:10 வாசிக்கிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, கடைசி பகுதி, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வரம் எலன் ஒயிட் என்ற ஒரு எளிமையான ஒரு பெண்மணியின் மூலம் நம் திருச்சபையில் செயலாக்கம் பெற்றது. ஆனால் அந்த பரிதாபம், நம்முடைய திருச்சபையில் அநேகர் பைபிளை நம்புகிறோம் என்று சொல்லுகிற அநேகர் தீர்க்க தரிசன வரத்தை நம்புவதில்லை. எலன் ஒயிட் மூலமாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்வது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, நிறைய திருச்சபைகளில் எலன் ஒயிட் அம்மையோட புஸ்தகங்களை நிராகரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நிராகரிப்பது தேவனுடைய தீர்க்க தரிசன வரத்தை நிராகரிப்பதற்கு சமம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஆண்டவர் கடைசி காலம் மற்றும் வருகைக்கடுத்த சம்பவங்களை தீர்க்கமாக தரிசித்து, அதாவது எலன் ஒயிட்டுக்கு இந்த கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் தேவன் வெளிப்படுத்தி எழுதும்படி செய்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி கால சம்பவங்களை படிக்கும் பொழுது நம்ம அதை ரெண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? ரெண்டாக பிரித்து படிக்கணும். இரண்டாம் வருகைக்கு முந்தின கடைசி கால சம்பவங்கள், ப்ரீ எஸ்கட்டாலஜிக்கல், ப்ரீ அட்வென்ட் எஸ்கட்டாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ். இரண்டாம் வருகைக்கு முன்னாடி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பது ஒரு வகை. ரெண்டாவது போஸ்ட் அட்வென்ட் எஸ்கட்டாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ், இரண்டாம் வருகைக்கு பிந்தின கடைசி கால சம்பவங்கள் என்று நாம் பகுத்து பிரித்து படித்து கொண்டால் லகுவாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஜெபத்தோடு படிக்கலாமா? இந்த கடைசி கால சம்பவங்களை ரத்தின சுருக்கமாக கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வேளையில் மாபெரும் போராட்டம் பாடத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். கடைசி கால சம்பவங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் ஞானத்தை தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசும். கவனிக்கிற இருதயத்தையும் செவி மடுக்கிற ஆவிக்குரிய செவிகளையும் எங்களுக்கு தாரும். இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் அவளோடு கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் காத்திருக்கிறோம். நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சம்பவங்களை சந்திக்க ஒரு தெளிவான வரைபடம் எலன் ஒயிட் அம்மையார் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு என்ற பத்திரிகையில் அவங்க நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு கட்டுரை ஜூன் 28 தேதி 1906 அவங்க எழுதியிருக்காங்க. பாருங்களேன், பரலோகம் நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு எல்லை குறியீட்டையும் சுட்டி காண்பிக்கிற, அதாவது மைல்கல், நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மைல்கல் வச்சுருப்பாங்க, வேமார்க், எல்லை குறியீடு அல்லது ஒரு சைன் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு எல்லை குறியீட்டையும் சுட்டி காண்பிக்கிற ஒரு வரைபடம் கிறிஸ்தவனிடத்தில் இருக்கிறது. எதை குறித்தும் அவன் யூகிக்க வேண்டியதில்லை. அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு we need not கெஸ் ஒர்க்குக்கு அவசியமே கிடையாது. யூகம் அனுமானம் பண்ண வேண்டியதே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்கிறாரு, என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்று. இன்னொரு இடத்துல பாருங்களேன், டெஸ்டிமனிஸ் டு மினிஸ்டர்ஸ் அண்ட் காஸ்பல் ஒர்க்கர்ஸ், ஊழியர்கள் மற்றும் சுவிசேஷ பணியாளர்களுக்கான சாட்சியாகமங்கள், பக்கம் பாகம், இது சாட்சியாகமம். சரிங்களா? டெஸ்டிமனிஸ் டு தி சர்ச்சஸ், சபைகளுக்கான சாட்சியாகமம் 7ஆம் பாகம் பக்கம் 14 வாசிக்கிறோம். பாருங்களேன், தேவனால் நடத்தப்படுவதற்கு அவரது கட்டுப்பாட்டின் கீழ் தங்களை தாங்களே வைத்துக் கொள்ளுகிறவர்கள் நடக்க வேண்டும் என்று அவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற சம்பவங்களின் தொடர்ச்சியான வரிசையை நன்கு புரிந்து கொள்வார்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஆண்டோடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறாங்களோ அவங்க எதை புரிஞ்சுக்குவாங்களாம்? சம்பவங்களின் தொடர்ச்சியான வரிசையை நன்கு புரிந்து கொள்வார்கள்.
என்னென்ன நடக்கும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். வேதாகமத்திலும் தீர்க்க தரிசன ஆவியிலும் தேவனதை நமக்கு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி, வாசகத்தின்படி உண்மையிலே ஒரு வரைபடம், உண்மையிலே அங்கே சார்ட்னு போட்டிருக்காங்களே, உண்மையிலே ஒரு சார்ட்டை தயாரிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆங்கிலத்திலும் சமீபத்தில் அந்த சார்ட் தமிழ்லையும் வந்து விட்டது. சரிங்களா? பாடமாகவும் பக்கம் பக்கமாக இருக்கிறது, ஒரு படமாகவும் ஒரே பக்கமாக ஒரு பெரிய சார்ட் ஒன்று போட்டிருக்காங்க. எத்தனை பேர் இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக, அதாவது படைப்பில் இருந்து ஈவன் பரலோகத்தில் லூசிஃபர் கலகம் செய்தானே அதில் இருந்து புதிய வானம் புதிய பூமி படைக்கப்படுகிற வரைக்கும், 1ஆம் வருகை, 2ஆம் வருகை, 3ஆம் வருகை எல்லாமே மிக அழகாக வேதாகமம் மற்றும் தீர்க்க தரிசன ஆவியின் அடிப்படையில், அந்த புஸ்தகங்களின் அடிப்படையில் ரொம்ப அழகாக அந்த அட்டவணை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சார்ட் இங்கிலீஷில் இருக்குது, வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. தமிழ்லையும் ரெடி பண்ணிட்டாங்க, அதை இப்போ கையில் இல்லை, அதை வேண்டுமானால் வர வைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த அட்டவணை இறுதி சம்பவங்களின் அட்டவணை என்று நாம் அதை அழைக்கிறோம். பிரியமானவர்களே, பார்த்தீங்களா, எல்லாம் எழுதியிருக்கிற மாதிரி கிறிஸ்தவனுக்கு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டாரு. நாம் கெஸ் பண்ணவே யூகிக்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, நம்ம அதை கருத்தை படிக்கிறோமா? முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிறோம் என்பதை குறித்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? பாருங்களேன், சங்கீதம் 107:43 தாவீது சொல்கிறாரு, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. யார் தான் புரிஞ்சுக்குவான்? ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அதை தான் தானியேல் சொல்கிறார் பாருங்க, 12:10. நேற்று நைட்டு படித்தோம், நேற்று நைட்டு அதை ஆரம்பித்தோம் தானியேல் வேத பாடம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். ஆண்டவர் நிச்சயமாறான், அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்துவார். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்களை படித்து உணர்ந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஞானவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் ராஜாக்கள் என்று நேற்று இரவு நாம் பார்த்தோம். இதைத்தான் மோசேயும் சொல்றார் பாருங்களேன். சங்கீதம் 90:12 மோசே எழுதி வைத்திருக்கிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். நாட்களை எண்ணும் அறிவு. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எவ்வளோ காலம் உயிரோடு இருப்போம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. போன வாரம் சர்ச்சுக்கு வந்தவர் இன்றைக்கி இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, மோசே சொல்கிறாரு, நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். இன்றைக்கி நான் செத்துட்டேன்னா என் கிருபையின் காலம் முடிஞ்சிச்சு. இண்டிவிஜுவல்ஸ், தனிநபர்களுக்கு கிருபையின் காலம் அந்த மரணத்தில் முடிஞ்சு போயின உடனே. ஒருவேளை திடீரென்று மரணம் நேரிடும் என்றால் நாம் யார் பக்கம் இருப்போம்? ஆண்டவர் பக்கம் இருப்போமா? பிசாசு பக்கம் இருப்போமா? சத்தியத்தின் பக்கம் இருப்போமா? அல்லது அசத்தியத்தின் பக்கம் இருப்போமா என்பதை நாம் சற்று சிந்திக்கணும். ஞான இருதயம் உங்களுக்கும் எனக்கும் மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த 2 தலைப்புகளையும் உபதலைப்புகளையும் நாம் படிக்க போகிறோம். 2ஆம் வருகைக்கு முந்தின கடைசி கால சம்பவங்கள், ப்ரீ அட்வென்ட் எஸ்கட்டாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ். கிபி 538 1798 வரைக்கும் 1260 ஆண்டுகள். இதை இருண்ட காலம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இருண்ட காலம் முடிந்ததும் 1798 எப்போ அந்த போப் 6ஆம் பயஸ் அவரை பிரான்ஸ் படைத்தளபதி அலெக்சாண்டர் பெர்த்தியர் கைது செய்து பிரான்ஸ் நாட்டு வாலன்ஸ் சிறைச்சாலையில் தள்ளி அடைத்தானோ, அப்போவே என்னாச்சு? போப்பாதிக்கம் முடிவுக்கு. அந்த தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவான காயம்,
அடைந்தது அப்படின்னு வெளிப்படுத்தல் 13:3 வாசிக்கிறோம். இருண்ட காலம் முடிந்ததும் முடிவு காலம் ஆரம்பித்தது. சரிங்களா? 1798 என்ற வருஷம் இருண்ட காலம் முடிகிற வருஷம், முடிவு காலம் ஆரம்பித்த வருஷம். சரிங்களா? அதுக்கு என்ன வசனம் அப்படின்னா தானியேல் 12:4. முடிவு காலம் மட்டும் நீ இந்த தானியேல் புத்தகத்தை முத்திரை போடு. அந்த முடிவு காலம் ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் என்ன செய்வார்கள்? இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். அறிவு என்பது வெறும் விஞ்ஞான அறிவை மட்டும் சொல்லவில்லை. வேத அறிவு பெருக ஆரம்பித்தது எப்போ தான்? 1798க்கு பிறகு தான். அதுக்கு பிறகு தான் வேதாகம சங்கங்கள் திறக்கப்பட்டன, கோடிக்கணக்கான வேதாகமங்கள் அச்சிடப்பட்டன, மிஷினரிகள் உலகமெங்கும் செல்ல ஆரம்பித்தார்கள். சரிங்களா? முடிவு காலத்தின் ஆரம்பத்திலிருந்து, அது 1798 இந்தியாவுக்கு வில்லியம் கேரி வந்தப்போ என்ன வருஷம்? கிபி 1793. 1793 வில்லியம் கேரி கல்கத்தாவுக்கு வந்தார். அந்த பிரியமானவர்களே, முடிவு காலம் ஆரம்பித்த வருஷம் 1798 என்பதை நாம் தெளிவாக பாருங்கள், இந்த வசனத்தில் படிக்கிறோம். தானியேல் 12:4 தான் முடிவு காலம் 1798 ஆரம்பித்தது என்பதற்கான வேதாகம ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 8:14 தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்கிற ஆர்வம் இந்த முடிவு கால சமயத்தில் இருந்து தான், முடிவு காலம் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து தான் இந்த தானியேல் ஆராய்ச்சி, வெளிப்படுத்தல் ஆராய்ச்சி எல்லாம் வில்லியம் மில்லர் இன்னும் அநேகர் ஆரம்பித்தார்கள். தானியேல் 8:14 அவன் என்னை நோக்கி 2300 நாட்கள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் செவன்த் டே சர்ச் திருச்சபையினுடைய ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட், அஸ்திபார வசனம் இந்த வசனம் தான், தானியேல் 8:14. இதன் அடிப்படையில் ஆண்டவர் முத்துவதை அறிவிக்கும் கடைசி கால வருகையின் திருச்சபையை தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எழுப்பினார். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம், தானியேல் 8:14. இந்த ரெண்டு தான் செவன்த் டே சர்ச்சோடைய அட்ரஸ், பைபிள் அட்ரஸ். சரிங்களா? தானியேல் 8:14, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். அந்த சமயத்தில் சரிங்களா 1844 அக்டோபர் 22 பரலோகத்திலே மகா பரிசுத்தலத்தில் கிறிஸ்துவானவர் நுட்ப நியாய விசாரணையை ஆரம்பித்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவ ஜனத்துக்கு தொடங்கியது. 1 பேதுரு 4:17 சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது. ஆண்டுடைய ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு பரலோகத்தில் அக்டோபர் 22, 1944 தொடங்கியது. 2300 ராப்பகல் தரிசனத்தின் அடிப்படையில் முந்தி நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும் என்று பேதுரு எழுதுகிறார். அன்பானவர்களே, இந்த நியாய தீர்ப்பு பரலோகத்தில் தேவ ஜனத்திற்கு என்று ஆரம்பித்து 1944 இப்போ 2024 அக்டோபர் 22 வந்துச்சுன்னா 180 ஆண்டுகள் ஆகிறது. 180 years. இப்போ கேள்வி, இனிமேல் என்னென்ன நடக்கும்? 7 காரியங்களை படிக்க போகிறோம். 2ஆம் வருகைக்கு முந்தின கடைசிக்கான சம்பவங்கள் என்று 7 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அசைக்கப்படும் காலம், ஷேக்கிங் டைம், அசைக்கப்படும் காலம். எபிரேயர் 12:27 வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக. அசையாத ஆண்டுடைய பிள்ளைகள் உறுதியாக நிலைச்சிருக்கணும் என்பதற்காக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல, யார் யாரெல்லாம் விசுவாசத்தில் உறுதி இல்லையோ அவர்களெல்லாம் அசைக்கப்பட்டு போவார்கள். அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது என்று வாசிக்கிறோம். ஒரு அசைக்கப்படுதலின் காலம் இது எப்போ? அல்லது சலிக்கப்படுதலின் காலம் அல்லது புடைக்கப்படுதல் என்றெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். இது எப்போ? அம்மையார் சொல்கிறாங்க பாருங்களேன், I saw that we are now in the shaking time. இப்பொழுதே எங்கே இருக்கிறோமா? நாம் அசைக்கப்படுதலின் காலத்தில் இப்பொழுதே இருக்கிறோம். Satan is working with all his power to wrest souls from the hand of Christ
and caused them to trample underfoot the Son of God. சாத்தான் தீவிரமாக வேலை செய்கிறான். ஆத்துமாக்களை ஆண்டோடைய கிறிஸ்துவின் கரத்திலிருந்து பறித்து கொண்டு தேவகுமாரனை கால்களின் கீழே மிதிக்க செய்வதற்கு சாத்தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறான். அசைக்கப்படுதல் என்ன தெரியுமா? சபைக்குள்ளே இருந்து புது புது உபதேசங்கள்லாம், தப்பு தப்பான உபதேசங்கள்லாம் வரும். இன்றைக்கி வருதா அப்படின்னா, இன்றைக்கி நிறைய ஆவியானவர் அவர் தெய்வம் கிடையாது, இயேசு கிறிஸ்து அவர் தெய்வம் கிடையாது, ஓய்வு நாள் இன்றைக்கி நம்ம ஆசரிக்கிற சனிக்கிழமை கிடையாது இப்படின்னு உள்ளுக்குள்ளே இருந்தே இப்போ நிறைய பேர் புரளியை வதந்தியை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது வராத வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இப்படியெல்லாம் உலா வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பானவர்களே, இப்படி அநேக தவறான உபதேசங்கள் இன்றைக்கு சபைகள் மத்தியில் உலாவி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, மக்கள் விசுவாசிகள் அழைப்புண்டு போகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த துருபதேசங்கள் யார் சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சிருக்கிறாங்க, சத்தியத்தை தெளிவாக பிடித்திருக்கிறார்கள் என்பதை விளங்க பண்ணும். அன்பான தேவ பிள்ளைகளே, an angel slowly and emphatically repeated these words. ஒரு தேவதூதன் மெதுவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இந்த வார்த்தைகளை சொன்னான். Of how much sorer punishment suppose shall he be thought worthy, who hath trodden underfoot the Son of God, and hath counted the blood of the covenant, wherewith he was sanctified, an unholy thing, and hath done despite unto the Spirit of grace. வசனம் எபிரேயர்ல இருக்கிற வசனம். தேவகுமாரனுடைய நமக்காக ரத்தம் சிந்தின தேவகுமாரனுடைய அவருடைய மகிமையை காலின் கீழே போட்டு மிதித்து அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை துச்சமாக எண்ணி அவர் தம்முடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கியிருக்கிறாரே, அந்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எப்பேற்பட்ட ஆக்கினை அடைவான். Character is being developed. Angels of God are weighing moral worth. God is testing and proving his people. இந்த காலத்தில் நம்முடைய குணம் வளர்ச்சி அடைய வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒப்பான தெய்வ குணம் நம்மிடத்தில் வளர வேண்டும். தேவ தூதர்கள் என்ன செய்கிறாங்களா, நம்முடைய ஒழுக்க மதிப்பை அவங்க மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒழுக்க நடவடிக்கை நம்ம வாழ்க்கையில் அவங்க கணக்கு வச்சிட்ருக்கிறாங்க. தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசோதிக்கிறார், நிரூபித்து பார்க்க விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சலிக்கப்படுதலின் காலத்தில் நம்ம வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறோமா, சத்திய வசனத்தின்படி நடக்கிறோமா, அவருடைய கற்பனையில் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, அவருடைய ஓய்வு நாள் விஷயத்தில் இப்போவே உண்மையாக இருக்கிறோமா என்பதெல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட பார்க்குறார். God is testing and proving his people. Testimonies to the churches. சபைகளுக்கான சாட்சியாகமங்கள் 1ஆம் பாகத்தில் 429ஆம் பக்கத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவை சார்ந்து கொள்ளாமல் நம்முடைய சொந்த பலத்தில் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அப்படின்னு போயிட்டுருக்கிறோமா? சுயநீதியை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று தேவனை சார்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேறுகிறோமா என்பதை நாம் சிந்திக்கணும். அசத்திய கூறுகளால், அதாவது தவறான போதனைகளால் பெரிய கூட்டம் சபையிலிருந்து அசைக்கப்பட்டு போகும். சபை சுத்திகரிப்பு அடையும். நம்ம நினைக்கலாம், உலகம் முழுவதும் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அட்வென்டிஸ்ட் மக்கள் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, அநேகர் நினைச்சுவாங்க, நெருக்கடியின் காலத்தில் அநேகர் சத்தியத்தை விட்டு எதிரணியில் சேருவார்கள். எதிரணியில் இருக்கிற அநேகர் சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம், சத்தியத்தின் பக்கம் வருவார்கள். இப்படி ஒரு பெரிய டிரான்சிஷன், பெரிய ஒரு டிரான்சிஷன், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்தில் இந்த பக்கம் மாறக்கூடிய மாற்றம் நடைபெற போகிறது. நாம் எங்கே நிற்போம்? சத்தியத்தின் பக்கம் நிற்போமா? ஆமோஸ் 9:9 வாசிக்கிறோம்.
இதோ ஜல்லடையினால் சலித்தரிக்கிறது போல் இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து அரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆண்டவர் பரலோகத்திற்கு தம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது எப்படி சேர்ப்பாராம்? சலிச்சு அரிச்சு சேர்ப்பாராம். சோறாக்கிறதுக்கு மட்டும் சலிக்கிறோம்ல, புடைக்கிறோம்ல, அப்படி தானே? எத்தனை முறை தண்ணியை ஊற்றி ஊற்றி கழுவுறோம், உண்மை தானே? பரலோக ராஜ்யத்திற்கும் நாம் சேர்க்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்படி ஜல்லடையினால் ஜலித்து ஆண்டவர் சலித்து எடுப்பார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் இதெல்லாம் கேட்டுட்டு பயந்துட வேண்டாம். ஆனாலும் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் ஆனாலும் வச்சிருப்பார். யாக்கோபை நிக்கட்டு காலம் ஆனாலும் படிச்சிருக்கோம்ல, அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. கோதுமை மணி யாரு? ஆண்டோடைய பிள்ளைகள், சத்தியத்துக்காக நிற்கிற பிள்ளைகள். இப்போவே நம்ம கோதுமை மணியா? இப்போ கோதுமை மணியாக தான் இருக்கிறோமா? சிந்திப்போம். ரெண்டாவது சம்பவம், தேசிய ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், நேஷனல் சண்டே லா. இதை எங்கே படிக்கிறோன்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16, 17. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் பற்றி பேசுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு நான் சொன்னேன். ஜூலை 13ஆம் தேதி போன மாதம் ஜூலை 13, 2024 ஒரு பெரிய கூட்டத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரை கொலை செய்வதற்கான முயற்சி எல்லாம் பேப்பரில் அப்படி இப்படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை சுட்டான். அவன் சுட்ட அந்த குண்டு என்ன பண்ணுச்சு? அவர் காது ஓரத்தில் போய் தப்பிச்சிட்டார். அப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு ஆலயத்தில் ஆராதனையில் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஐ எம் சோசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, நேரான செத்து போயிருப்பேன், ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன், ஆண்டவர் தான் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசின உடனே இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் பரபரப்பாக அட்வென்டிஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பான பேச்சு என்ன அப்படின்னா, வர நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இருக்கிற எலெக்ஷனில், தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆவார். இதுக்கு எல்லா கிறிஸ்தவர்களும், பெரும்பான்மை கிறிஸ்தவ உலகம் அவருக்கு ஆதரவாக இருக்கிறது. அவர் அப்படி வந்துட்டார் அப்படின்னா அடுத்து ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரலாம் அப்படின்னு ஒரு பரபரப்பான பேச்சு நம்முடைய சபைகள் மத்தியில், அட்வென்டிஸ்ட் மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அது நடக்குமோ நடக்காதோ ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த வசனங்களை நாம் படிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 13, 16, 17. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை, மிருகத்தின் முத்திரையை பெரும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும்பொழுது, அதாவது தேசத்தின் நலனுக்காக, உலகத்தின் சமாதானத்திற்காக, நம்ம குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தை மையமாக வைத்து இந்த சட்டம் உருவாகும், அமல்படுத்தப்படும். போலியான சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். உலக நலன், உலக சமாதானம் கருதி ஞாயிற்றுக்கிழமை உலகளாவிய தொழுகையினால் ஆக்கப்படும். அமெரிக்காவில் இந்த சட்டம் புறப்பட்டு அகிலமெங்கும் பரவும். மனிதர்களுக்கு இது நெருக்கடிகளின் ஆரம்பம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஞாயிறு சட்டம் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிற்பாடு கடைசிக்கான சம்பவங்கள் மிக துரிதமாக, மிக வேகமாக நடைபெற்று ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கும். அப்போஸ்தலர் 5:29 வாசிக்கிறோம் பாருங்களேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதே அவசியமாய் இருக்கிறது. இந்த சட்டம் வரும்பொழுது முதல்ல அமெரிக்காவில் தேசிய சட்டம், அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் சர்வதேச சட்டம் என்று வரும். ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர்கள் நகரங்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படும். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. நம்ம அதை படித்து புரிஞ்சுக்கலாம். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். சபைகளுக்கான சாட்சியாகமங்கள் பாகம் 5 451 பக்கம் வாசிக்கிறேன்.
as the approach of the Roman armies was a sign to the disciples of the impending destruction of Jerusalem, so may this apostasy be a sign to us that the limit of God's forbearance is reached, that the measure of our nation's iniquity is full. எப்படி ரோமசேனை எருசலேமை சூழ்ந்து கொண்டது எருசலேமின் அழிவுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சோ, கிபி 66 செஸ்டியஸ் படையெடுத்து வந்தான், படிச்சிருக்கிறோம். அது ஒரு அடையாளமாக இருந்தது போல், எருசலேமுக்கு அழிவு வரப்போகுதுன்னு ஒரு அடையாளமாக இருந்தது போல், அமெரிக்கா இந்த ஒரு பெரிய மருள விழுகையை அடையும் பொழுது ஆண்டுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டு, அவருடைய பிரமாணத்தின்படி இருக்கிற ஓய்வு நாளான 7ஆம் நாள் சனிக்கிழமை விட்டுவிட்டு ஒரு போலியான ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமையை அது உயர்த்தும் பொழுது தேவனுடைய பொறுமை அதனுடைய எல்லையை தொட்டுவிட்டது. அமெரிக்காவினுடைய அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பிவிட்டது என்பதற்கு அது ஒரு அடையாளம். எது? இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வருவது. And that the angel of mercy is about to take her flight, never to return. அதாவது இரக்கத்தின் தூதன் திரும்ப வர முடியாத அளவுக்கு அவன் பறந்து செல்வான் அப்படின்னு பார்க்குறோம். The people of God will then be plunged into those scenes of affliction and distress which prophets have described as the time of Jacob's trouble. அப்போது இந்த சட்டம் வரும்பொழுது தேவ ஜனங்கள் தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிற அந்த இக்கட்டான காலகட்டம், குறிப்பாக இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம், குறுகிய இக்கட்டு காலம், மகா உபத்திரவ காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம், இதெல்லாம் என்ன செய்வாங்க? ஆண்டோடைய பிள்ளைகள் கடந்து செல்வார்கள். The cries of the faithful, persecuted ones ascend to heaven. உண்மை உள்ளவர்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டவர்களின் குரல், கூக்குரல் பரலோகத்தை சென்றடையும். And as the blood of Abel cried from the ground, there are voices also crying to God from martyrs' graves, from the sepulchres of the sea, from mountain caverns, from convent walls. How long, O Lord, holy and true, dost thou not judge and avenge our blood on them that dwell on the earth? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கணும்ல, அந்த 5ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது பலிபீடத்தின் கீழே இருந்து ஆத்துமாக்கள் என்ன செய்தாங்க? தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். பரிசுத்தமும் உண்மையும் உள்ள ஆண்டவரே, எவ்வளவு காலமாக நீர் எங்களுக்கு, நாங்கள் இரத்த சாட்சிகள் சிந்தின இரத்தங்களுக்கு நீர் பழி வாங்காமல் இருப்பீர் அப்படின்னு கூக்குரல் எழும்பும். ஏன்னா அநேகர் என்ன செஞ்சுருக்காங்க? இரத்த சாட்சிகளாக குகைகளிலும் மலைகளிலும் கடல்களிலும் இன்னும் மடாலயத்தின் அறைகளிலும் புதைக்கப்பட்டு இரத்த சாட்சிகளாக கொடான கோடி பேர் மரிச்சிருக்கிறாங்க இருண்ட காலத்தில். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதற்கெல்லாம் ஆண்டவர் பதில் செய்வதற்கு அவர் திரும்பவும் வருவார். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் காலத்தில் ஒரு பலத்த கூக்குரல் தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஏறெடுப்பார்கள். ஆண்டவரே எங்களை விடுவியும் என்று ஒரு கடும் கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டும். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்பது புராட்டஸ்டன்ட் அமெரிக்காவின் மாபெரும் தேவ துரோகம். அமெரிக்கா ஒரு புராட்டஸ்டன்ட் நாடு. பைபிள் படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஐரோப்பாவில் இருந்து ஒரு கூட்டம் சின்ன கொம்பின் ஆளுகையிலிருந்து தப்பிச்சு, போப்பாதிக்கத்திலிருந்து தப்பித்து அவங்க என்ன செஞ்சாங்க? கப்பல் பயணம் செய்து அமெரிக்காவுக்கு வந்தாங்க. சுதந்திரம் தேடி, மத சுதந்திரம் தேடி, அரசியல் சுதந்திரம் தேடி அமெரிக்காவுக்கு வந்தார்கள். ஆனால் அமெரிக்காவில் இன்னைக்கு மத சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் ஓரளவுக்கு இருப்பதாக தெரிந்தாலும் சீக்கிரத்தில் இந்த நிலை என்ன செய்யும்? மாறும். மதமும் அரசாங்கமும் ஒன்று சேரும், சபையும் அரசாங்கமும் ஒன்று சேரும். அப்படி ஒன்று சேரும் பொழுது அதுதான் தேவ துரோகம். தேவனுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்படும். ஒரு உதாரணம் பாருங்களேன். ஆகாப் ஏசபேல் இந்த சம்பவத்தில் இஸ்ரவேல் மக்கள் சபை, ஆண்டோடைய சபை யார் கூட சேர்ந்துட்டாங்க? எல்லாம் பாகால் வணக்கம் ஏசபேல் ஆகாபோடு சேர்ந்துட்டாங்க. சபையும் அரசாங்கமும் ஒன்று சேர்ந்துச்சு. அப்படி ஒன்று சேர்ந்த பொழுது என்ன நடந்துச்சு? ஏராளமான தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். எலியாவும் கொல்லப்படுவான், உன் தலை உன் உடம்பில் இருக்காதுன்னு ஏசபேல் என்ன செஞ்சான்?
சவால் விட்டான். ஏசபேல் படிச்சிருக்கிறோம். ஏசபேல் யாரை குறிக்கிறது? மாடர்ன் ஜெசபேல் ரெப்ரசன்ட்ஸ் த கேத்தலிக் சர்ச். நவீன ஏசபேல் கத்தோலிக்க சபைக்கு அடையாளம். சரிங்களா? அப்போது கத்தோலிக்க என்ன செய்யும்? அமெரிக்காவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்த நல்ல நோக்கத்தோடு உலக நலனுக்காக, உலக சமாதானத்துக்காக ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் கொண்டு வருவாங்க. ஆனால் விளைவு எப்படி இருக்கும்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அது உபத்திரவ காலமாக மாறும். கிருபையின் காலம் சீக்கிரம் முடிவடையும் என்பதற்கு அதுவே அடையாளம். எது அடையாளம்? இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வரும் பொழுது கிருபையின் காலம் வெகு சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கும். மூணாவது, குறுகிய இக்கட்டு காலம். ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் ஆஃப் ட்ரபிள், குறுகிய இக்கட்டு காலம். 2 Timothy 3:12 பவுல் சொல்கிறாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள், உபத்திரவத்தை சந்திப்பார்கள். தேவ ஜனங்கள் இந்த இக்கட்டு காலத்தை கடந்து செல்வார்கள். குறுகிய இக்கட்டு காலம், சும்மா கொஞ்ச காலம். பின்மாரியின் வல்லமையுடன் தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள், ஆண்டோடைய ஓய்வு நாள் சத்தியத்துக்காக, அவருடைய கற்பனைகளுக்காக உண்மையாய் நிற்கிற பிள்ளைகள். முத்திரைன்னா ஏதோ நெத்தியில் தெரிகிற மாதிரி அப்படி கிடையாது. சரிங்களா? நெற்றியில் தெரிகிற மாதிரி ஓய்வு நாள் அப்படின்னு நெற்றியில் இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஆண்டோடைய சத்தியத்தில் உண்மையாக நிலைச்சி நிற்கிறது, அதான் முத்திரையை பெறுதல். செட்டிலிங் இன்டு த ட்ரூத். சீலிங் இஸ் செட்டிலிங் இன்டு த ட்ரூத். சத்தியத்தில் உறுதியாக நிற்கிறது தான் முத்திரிக்கப்படுதல். சரிங்களா? அது அப்போ தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, இப்போவே நிற்கணும். சரிங்களா? ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள என்னவா இருக்கிறாரு? முத்திரையாக அவர் இருக்கிறார் என்று எபிரேயர் 1:13, எபிரேயர் 4:30 வாசிக்கிறோம். மன்னிக்குவோம், எபேசியர் 1:13, எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ பாருங்கள், ஆண்டோடைய முத்திரையை பெற்றவர்கள் பின்மாரியின் வல்லமையோடு உரத்த சத்த ஊழியத்தை செய்வார்கள். சத்தியத்தை தைரியமாக அறிவிப்பாங்க. அற்புதங்கள் நடக்கும், நோயாளிகள் குணமடைவார்கள். பெந்தேகோஸ்தே காலத்தில், அந்த காலத்தில் நடந்த அற்புதங்களை காட்டிலும் ஆண்டவர் பிரம்மாண்டமான விதத்தில் அவர் செயல்படுவார். இன்னொரு பக்கம் ஆவி மார்க்கம் என்ன செய்யும்? சாத்தான் ஒரு பக்கம் அவன் வஞ்சகங்களை, பொலியான அற்புதங்களை அவன் அரங்கேற்றுவான் என்பதையும் நமக்கு பைபிளும் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 13:13 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 16:14 வாசிக்கிறோம். தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் மாபெரும் போராட்டம், மாரநாத்தா, கடைசி கால சம்பவங்கள், இந்த புஸ்தகங்களையும் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவை போலவே சாத்தான் வந்து என்ன செய்வான்? மக்களை வஞ்சிக்க முயற்சிப்பான். படிச்சிருக்கோம் நம்ம வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் வசனம் 13-15 வரைக்கும். அப்போஸ்தலன் யோவான் எப்படி இயேசுவை அந்த பத்மு தீவில் பார்த்தாரோ அதே காட்சியில் சாத்தான் கிறிஸ்துவை போல வந்து வஞ்சிக்க முயற்சிப்பான். அதான் அவருடைய மிகப்பெரிய வஞ்சகமாக இருக்கும். ஆனால் 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்? பூமியில் அவர் இறங்கவே மாட்டார். அவர் கால் பூமியில் படவே படாது. ஆனால் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு, நானே கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அது நிச்சயமாக யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. ஏன்னா அவரே சொல்லிட்டார் மத்திய 24, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதோ கிறிஸ்து அங்கே இங்கே இருக்கிறார் என்றால் நீங்கள் என்ன செய்யாதீங்க? புறப்பட்டு போகாதீங்க. அவர் அறை வீட்டிற்குள் இருக்கிறார் அப்படின்னாலும் போயிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவர் கால் பூமியில் படவே படாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 அவர் என்ன செய்வாராம்? 2ஆம் வருகையில் வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் மேகங்களிலே இருப்பார், தூதர்களை பூமி 4 முனைகளுக்கும் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு பூமியின் மறுமுனை மட்டும் என்ன செய்வார்கள்? கூட்டி சேர்ப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவாங்க, உயிரோடு இருக்க பரிசுத்தவான்களை மறுரூபமாக்குவார்கள். இது நமக்கு தெரியும். ஆகவே பூமியில் வந்து ஒருவன் தன்னை இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் அது யார்? அது டூப்ளிகேட்டு. சரிங்களா? யார் அது? போலியான கிறிஸ்து.
சத்தியத்து நிமித்தம் தேவ ஜனங்களில் அநேகர் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவார்கள், சிறைவாசம் அனுபவிப்பார்கள், இரத்த சாட்சிகளாகவும் மரிப்பார்கள். இதெல்லாம் எப்போ? இந்த குறுகிய இக்கட்டு காலத்தில், முதல் வகை இக்கட்டு காலம், அந்த காலகட்டத்தில் என்பதை நம் மனதில் வைத்துக்கொள்ளணும். சரி, 4 கிருபையின் கால முடிவு, க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். வெளிப்படுத்தல் 12, வெளிப்படுத்தல் 22:11 இதுதான் முடிவு காலம், அது கிருபையின் கால முடிவை பற்றிய வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அடுத்த வசனம் 12 வசனம். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் எல்லாருடைய வழக்குகளும் தீர்மானிக்கப்பட்டுவிடும். கிருபையின் காலம் முடியுதுன்னா நியாய தீர்ப்பில் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்கள், அவங்க செவன்த் சர்ச்சினாலும் சரி, பெண்டிகா சர்ச்சினாலும், எந்த சர்ச்சினாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கிறோம் ஃபார் ஆல் த ப்ரொஃபஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற எல்லாருடைய வழக்குகளும் என்ன செஞ்சிடும்? கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்னாடி விசாரிக்கப்பட்டு முடிஞ்சிடும். இப்போ கேள்வி அநேகர் கேட்பாங்க, உயிர் உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு எப்போ ஆரம்பிச்சிருச்சா அப்படிலாம் கேட்பாங்க. அன்பானவர்களே, உயிருள்ளோருக்கான நியாய தீர்ப்பு வெகு சீக்கிரத்தில் நிறைவடையும். பாருங்களேன், உங்களுக்கு சொன்னேன், அக்டோபர் 22, 1844 வருஷத்துலேருந்து 180 வருஷம் ஆச்சு. 180 ஆண்டுகள். மரித்தோர், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர், இவங்க நியாய தீர்ப்பு பல வருஷங்களாக நடக்குது. ஆனால் உயிருள்ள நீதிமான்களுக்கு அவ்வளோ வருஷங்கள் ஆகாது. வசனம் சொல்லுது பாருங்களேன், ரோமர் 9:28, அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். உயிருள்ளோருக்கான நியாய தீர்ப்பு சீக்கிரம் முடியும் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தை நாம் மேற்கோள் காட்டுவது உண்டு. உயிருள்ளோருக்கான நியாய தீர்ப்பு, உயிருள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பு சீக்கிரத்தில் முடியும். அப்படி முடியும் பொழுது கிருபையின் காலம் நிறைவடையும். அதான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் கிருபையின் காலம் முடிஞ்சு, அவ்வளோதான். நான் மனம் திரும்பினவனாக, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக நான் மரித்தேனா இல்லையா? அது நிச்சயம் இப்போ நமக்கு இருக்கா? நான் தேவனுடைய பிள்ளைதான் என்ற நிச்சயத்தோடு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசிக்கணும். பின்னர் கிருபையின் காலம் நிறைவரும். உயிருள்ளோருக்கான நியாயத்தில் முடியும் பொழுது கிருபையின் காலம் முடியும். அது முடிவடைகிறது என்பது தெரியாது, கிறிஸ்தவங்களுக்கும் தெரியாது, உலகத்தாருக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி தானே? முடிஞ்சிருச்சு, இந்த டேட்டில் கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சு சொல்ல முடியாது. கிறிஸ்துவானவர் பரலோக மகாபரிசுத்தலத்திலிருந்து வெளியேறுவார். பிரதான ஆசாரியனாக இப்பொழுது பணியாற்றுகிறவர் கிருபையின் காலம் முடியும் பொழுது அல்லது நியாயத்தில் முடியும் பொழுது அவர் வெளியேறுவார். அவர் தமது ஆசாரிய வஸ்திரம் களைந்து ராஜ வஸ்திரம் தரித்து கொள்ளுவார். ஏசாயா 59 17-18 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரிக்கட்டுவார் அப்படின்னு வாசிக்கணும். சரிங்களா? ஆண்டு என்ன செய்வார்? கிருபையின் காலம் முடியும் பொழுது ஆசாரிய வஸ்திரம் களைந்து அவர் ராஜவஸ்திரம் உடுத்தி அவர் ஆயத்தமாகிற, 2ஆம் வருகைக்கு வருவதற்கு ஆயத்தமாகிற அந்த காலகட்டத்தில் பூமியில் என்ன நடக்கும்? மகா உபத்திரவ காலம், கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள், பெரிய இக்கட்டு காலம் நடைபெறும். இது யாருக்கு, எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் 15-16 அதிகாரங்கள், அதாவது 7 வாதைகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 7 வாதைகள் துன்மார்க்கருக்கு மட்டும்தான். சரிங்களா? ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த 7 வாதைகளால் பாதிப்பு உண்டாகாது. தானியேல் 12:1 அதை வாசிக்கிறோம் பாருங்கள். கிறிஸ்து உன் ஜனத்தின் புத்திரருக்காக
நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். கிறிஸ்துவானவர் பரிந்து பேசுதலை முடித்து அவர் எழுந்திருப்பார். சரிங்களா? யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்கால மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம், அதான் மகா உபத்திரவ காலம், பெரிய இக்கட்டு காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில், ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் இந்த 7 வாதைகளால் பாதிப்பு அடைய மாட்டார்கள். அன்பானவர்கள், இன்றைக்கி நிறைய சபைகளில், வேறு சபைகளில் என்ன போதிக்கிறாங்கன்னா, இந்த மகா உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்ட சபையை மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. 10 வாதைகள் எகிப்தில் வந்துச்சு. அப்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு போயிட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களை எங்கே தான் இருந்தாங்க? எகிப்துக்குள்ளே தான் இருந்தாங்க. அப்படி தானே? காரிருள் 3 நாட்கள் எகிப்தில் வந்துச்சு. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சான்? வெளிச்சமாக இருந்துச்சு. அதே போல் தான் 7 வாதைகளில் 5வது வாதை என்ன? காரிருள் அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்து படிக்கணும். ஒரு சிலர் தான் அவங்களுக்கு தான் தெரியும், இவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். எல்லாருக்கும் காது இருக்குல்ல? எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமில்ல? எல்லாருக்கும் புத்தி இருக்குல்ல? இருக்குல்ல? அப்போ ஆண்டவர் யாரோ ஒரு சிலருக்கு தான் சொல்கிறார் நினைக்காதீங்க, எல்லாருக்கும் சொல்கிறார். வாசிக்க எல்லாரும் சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காது உள்ள எல்லாரும், நம்மளை காது இல்லாமல் ஆண்டவர் படைச்சிருக்காரா? காதோடு தானே படைச்சிருக்காரு. கேட்கணும், வாசிக்கணும், சிந்திக்கணும், புரிஞ்சிக்கணும். ஞானவான்களாக நாம் தேவ கிருபையினாலே மாற வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவானவர் ராஜ வஸ்திரம் தரித்து 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகிற வேளையில் 7 வாதைகள் மிருகத்தின் முத்திரையை பெற்ற துன்மார்க்கர் மீது, ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்று மனதார நெற்றியிலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் என்று பிழைப்புக்காக, சோற்றுக்காக, பிழைக்கணுமே என்பதற்காக கையிலே, வலது கையிலே மிருகத்தின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த 7 வாதைகள் ஊற்றப்படும். உலகமே சீரழிவு அடையும். துன்பத்துக்கு காரணம் இவர்களே என்று தேவ ஜனங்கள் மீது, 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமையை ஆசரிக்கிறவர்கள் மீது பழி சுமத்தப்படும். மகா உபத்திரவ காலத்தின் போது தேவ ஜனங்கள் எங்கே தான் இருப்பாங்க? பூமியில் தான் இருப்பாங்க. பரிந்து பேசுகிறவர் இல்லாமல், ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறது முடிச்சிட்டார். நோ மீடியேட்டர், பரிந்து பேசுகிறவர் இல்லாமல் விசுவாசத்தில் உறுதியாய் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். ஏசாயா 59:16 சொல்லுது, ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த மகா உபத்திரவ காலத்தில் தாங்குவார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 6வது, மரண தண்டனை சட்டம், டெத் டிக்ரி. வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கிறோம், மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மரண தண்டனை சட்டம். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை, உயிரை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வாதைகள் ஊற்றப்படுகிற சமயம், 7 வாதைகள் ஒவ்வொன்றா ஊற்றப்படுகிற சமயத்தில் அந்த வாதைகளின் பயங்கரத்தால் துன்மார்க்கர் தேவ ஜனத்துக்கு எதிராக மரண தண்டனை சட்டத்தை இயற்றுவார்கள். காடுகளும் மலைகளும் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அரணான அடைக்கலமாக மாறும். அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க, ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். நீதிமான் ஆண்டோடைய பிள்ளைகள். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று தீர்க்க தரிசனத்தில் நம்ம இந்த வாக்குறுதியை பார்க்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா,
ஒரே ராத்திரியில் தேவ ஜனங்களை அழிக்க தீர்மானிக்கப்படும். இதை பற்றி எலன் ஒயிட் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். லைஃப் ஸ்கெச்சஸ் என்ற புத்தகத்தில் பக்கம் 117, a decree went forth to slay the saints which caused them to cry day and night for deliverance. This was the time of Jacob's trouble. இந்த மரண தண்டனை சட்டம் வருது பார்த்தீங்களா? அந்த சட்டம் வரும்பொழுது பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்களாம்? இரவும் பகலும் விடுதலைக்காக அவர்கள் கூக்குரலிட்டு ஜெபிப்பார்கள். இதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். இந்த மரண தண்டனை சட்டம் ஆண்டோட பிள்ளைகளுக்கு எதிராக வருகிறதே, அதுதான் யாக்கோபின் இக்கட்டு காலம். எப்படி ஏசா கொள்ளணும் வந்தான்ல யாக்கோபை, அதே போல் ஒரு பெரிய கூட்டமே தேவ ஜனங்களுக்கு எதிராக மரண தண்டனை சட்டம் இயற்றும். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். எரேமியா 30:7 நாம் அதை வாசிக்கிறோம். 7 தொடர்ந்து அர்மகெடான் யுத்தம். அர்மகெடான் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 16 வாசிக்கிறோம். அப்பொழுது எபிரேய பாஷையில் அர்மகெடான் என்னப்பட்ட இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். இன்றைக்கி நிறைய சபைகளில் என்ன போதிக்கிறாங்கன்னா, அர்மகெடான் ஒரு இடம், அந்த இடத்துல இராணுவ பீரங்கிகள் வெடிகுண்டுகள் எல்லாம் ஒன்றா கூடும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு யுத்தம் நடக்கும், அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த அர்மகெடான் யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இது ஒரு நிஜ யுத்தம் அல்ல. இது 6ஆம் வாதையின் காலகட்டம். அர்மகெடான் 6ஆம் வாதை. ஒரு பக்கம் தேவனும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களும், இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சகாக்களும். சரிங்களா? இப்படி உலகமே 2 அணியாக பிரிந்து காணப்படும். தீய தூதர்களும் தீய மனிதர்களும் தேவதூதர்களோடும் அவருடைய ஜனத்தோடும் போர் புரிவார்கள். சரிங்களா? இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். உண்மையிலே தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு நிஜ யுத்தமாகவும் அது காணப்படும். 7ஆம் நாள் ஓய்வு நாளான சனிக்கிழமை போராட்டத்தின் மையமாக இருக்கும். நள்ளிரவிலே தேவ ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஒரு நடு ராத்திரியில் ஆண்டோடைய ஜனங்கள் எல்லாரையும் அழிக்கணும் என்று ஒரு சதி உண்டாக்கப்படும். பாருங்களேன், இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் நடுராத்திரியில் கலங்கி ஒளிந்து போவார்கள். காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போவார்கள். யோபு 34:20 வாசிக்கிறோம். ஆண்டவர் நினைச்சு வரான், தேவ ஜனங்களை அழிக்க வேண்டும். ஒரு நடுராத்திரியில் தேவ ஜனங்களை அழிக்கணும்னு துன்மார்க்கர் போடுகிற திட்டத்தை என்ன செஞ்சிருவாரான்? தவிடுபொடியாக்கி அந்த நடு இரவை நடுப்பகலாக ஆண்டவர் மாற்றுவார் என்று மாபெரும் போராட்டத்தில் நாம் வாசித்திருப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த டைமில் கிறிஸ்துவின் வருகைக்கு சற்று முன்பாக விசேஷ உயிர்த்தெழுதலும் அதை தொடர்ந்து 2ஆம் வருகையும் இருக்கும். சரிங்களா? ஆண்டுடைய முத்தூது சத்தியத்தை விசுவாசித்து மரித்தவர்களுக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 1:7. அப்போ 1ஆம் வருகையில் 2ஆம் வருகையில் 1ஆம் உயிர்த்தெழுதல் நீதிமான்களுக்கு தான், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு தான் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஆனால் அவரை குத்தினவர்களும் காண்பார்கள். அப்போது ஒரு துன்மார்க்கர் கூட்டமும் என்ன செய்யும்? எழும்பும். விசேஷ உயிர்த்தெழுதல். சரிங்களா? அந்த விசேஷ உயிர்த்தெழுதலைத்தான் வெளிப்படுத்தல் 1:7, தானியேல் 12:2 ஆகிய வசனங்களிலே நான் வாசிக்க முடியும். நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. ஆகவே இந்த விசேஷ உயிர்த்தெழுதல் அதை தொடர்ந்து 2ஆம் வருகை இருக்கும் என்பதை நமக்கு வேதமும் சாட்சியாகமும் தெளிவாக காட்டுகிறது. சரிங்களா? முதல் பகுதியை பார்த்துட்டோம். 2ஆம் வருகைக்கு முந்தின கடைசி கால சம்பவங்களை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, 2ஆம் வருகைக்கு பிந்தின கடைசி கால சம்பவங்கள், போஸ்ட் அட்வென்ட் எஸ்கட்டாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ். இதை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். சரிங்களா? மிக வேகமாக இதை பார்க்க முடியும். 2ஆம் வருகைக்கும் 3ஆம் வருகைக்கும் இடையில் எத்தனை ஆண்டுகள் இருக்குது? எத்தனை ஆண்டுகள் சொல்லுங்கள்? 1000 ஆண்டுகள். அதாவது 7வது 1000 ஆண்டுகள். இப்போ எங்கே இருக்கிறோம்? 6000வது ஆண்டுகளின் முடிவில், எனக்கு ஒரே முடிவில் இருக்கிறோம். சரிங்களா? 7வது 1000 ஆண்டுகள் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் 1000 வருஷம். சரிங்களா? 1ஆம் உயிர்த்தலுக்கும் 2ஆம் உயிர்த்தலுக்கும் இடையில 1000 வருடங்கள்.
சரிங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலில் நீதிமான்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். ரெண்டாம் உயிர்த்தெழுதலில் துன்மார்க்கர் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரி, இந்த 1000 வருட அரசாட்சி இது என்ன? பிரியமானவர்களே, இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி படிக்கணும்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை படிக்கணும். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 6 தடவை 1000 வருஷம் என்று இடம்பெற்றிருக்கிறது. மில்லென்னியம் இது ஒரு லத்தீன் வார்த்தை, 2 வார்த்தைகள் சேர்ந்த லத்தீன் வார்த்தை. அது என்ன அர்த்தம்னா பாருங்கள், மில்லி 1000, ஆனஸ் என்றால் வருடம், 1000 வருடம், அது மில்லென்னியம், 1000 வருஷம். வெளிப்படுத்தல் 20 2ஆம் வசனம் 4 முதல் 7 வசனங்களில் 6 தடவை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த 1000 அரசாட்சி எப்போது தொடங்கும்? எப்போ தொடங்கும்? 2ஆம் வருகையின் போது இந்த 1000 அரசாட்சி தொடங்கும். 2 உயிர்த்தெழுதல்கள் இருப்பதாக நாம் பார்த்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலோடு 1000 வருட ஆளுகையும் துவங்கி விடும். சரிங்களா? வெளிப்படுத்தல் 26 முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் அப்படின்னு நாம் பார்க்குறோம். சரிங்களா? இந்த 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் நடக்கும் 7 சம்பவங்கள். சரிங்களா? விளக்கமாக சொல்ல மாட்டேன், பாயிண்டாக நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகை இருக்கும் முதலாவது. அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். 3வது உயிருள்ள பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். 4வது சரீரங்கள், யாருடைய சரீரங்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் சரி, அப்புறம் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் சரி, எல்லாருடைய சரீரங்களும் மறுரூபமாகும். அப்புறம் 5வது தேவதூதர்கள் அவர்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வார்கள். சரிங்களா? பரமேறுவார்கள். 6வது உயிருள்ள பாவிகள் சங்காரம் அடைவார்கள். 7வது சாத்தான் சந்தர்ப்பம் என்னும் சங்கிலியினால் கட்டப்படுவான். சரிங்களா? நேரமே நினச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் சாத்தானை நல்ல செயினை போட்டு டைட்டாக கட்டிடுவார் அப்படி நேரமே நினைக்கிறான். அப்படி கிடையாது. பைபிள் சொல்லுது சாத்தான் யார்? ஒரு ஆவி, அப்படி தானே? தூதர்களை பணிவிடை ஆவிகள் அப்படின்னு பைபிளை எபிரேயர் 1:14 வாசிக்கிறோம். சாத்தானை யார்? அவன் ஒரு ஆவி, தேவன் ஆவியாக இருக்கிறார் அப்படி தான் பைபிளில் படிக்கிறோம். ஆகவே சாத்தான் என்ற ஒரு ஆவியை கட்டி வைக்க முடியுமா? பாவியை கட்டி வைக்கலாம், ஆவியை கட்டி வைக்க முடியாது. ஆகவே சந்தர்ப்பம் என்னும் சங்கிலினால் சாத்தான் கட்டப்படுவான். அதாவது அவன் சோதிக்கிறதுக்கு, அவனும் அவன் தூதர்களும் சோதிப்பதற்கு பூமியில் யாருமே இருக்க மாட்டாங்க. சரிங்களா? 1000 வருட அரசாட்சி பரலோகத்தில் நடக்கும். நிறைய சபைகளில் பூமியில்னு சொல்லுவாங்க. ராஜாதி ராஜன் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்னு பாடுவாங்க. சரிங்களா? 1000 வருட அரசாட்சி எங்கே? பரலோகத்தில். பூமி 1000 வருஷம் எப்படி கிடக்கும் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஆகவே சாத்தான் கட்டப்படுவான். இது 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பத்தில் நடக்கிற 7 சம்பவங்கள். அடுத்து இதுக்கெல்லாம் நீங்கள் வசனங்கள் வேண்டுமானால் குறித்து கொள்ளலாம். 2ஆம் முறையாக வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 மரித்த நீதிமான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். வெளிப்படுத்தல் 20 4:6 உயிரோடு இருக்க பரிசுத்தவான்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மற்ற 24:31 1 தெசலோனிக்கேயர் 4:17 எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம். 2 கூட்டத்தையும் அவர்கள் சரீரங்களை தேவன் மறுரூபமாக்குவார். பிலிப்பியர் 3:21 1 யோவான் 3:2 1 கொரிந்தியர் 15:51 முதல் 54 2 கூட்டத்தாரும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். யோவான் 14:3 1 தெசலோனிக்கேயர் 4:15 எபிரேயர் 11:39-40 உயிரோடு இருக்கிற துன்மார்க்கர் அதாவது பாவிகள் சங்கரிக்கப்படுவார்கள். ஏசாயா 11:4 2 தெசலோனிக்கேயர் 2:8 சந்தர்ப்பம் என்னும் சங்கிலியினால் சாத்தான் கட்டி வைக்கப்படுவான். வெளிப்படுத்தல் 20 முதல் 3 வசனங்களில் பார்க்குறோம். சரி, 1000 வருட அரசாட்சியின் போது நடக்கும் 4 சம்பவங்கள். பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? மேலையும் கீழையும், பரலோகத்திலையும் பூமியிலையும் பாருங்கள். ஓகே, 4 காரியம். பூமி பாழாக்கப்படும். ஓகே, இதெல்லாம் நம்ம அடுத்ததில் பார்த்துருவோம். கல்மழையினாலும் பெரிய பூமி அதிர்ச்சியினாலும் பூமியானது நாசமடைந்து ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறும். எப்படி உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு உலகம் மாறிடும். சரிங்களா? நமது வெளிப்படுத்தல் 16
அந்த 7 வாதைகள் பற்றி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6:14, எரேமியா 4ஆம் அதிகாரம் 23-26, 1000 ஆண்டுகள் பூமி எப்படி இருக்கும்னு எரேமியா சொல்லுவார். ஏசாயா 24லையும் 1000 வருட சாட்சியின் பொழுது பூமியின் நிலைமை குறித்து நான் படிக்கிறோம். ஏசாயா 24:18-20. ரெண்டாவது, சாத்தானும் அவனது தூதர்களும் செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கிடப்பார்கள். மூணாவது, துன்மார்க்கர் அனைவரும் மரித்த நிலையில் கிடப்பார்கள். எரேமியா 4:25, வெளிப்படுத்தல் 25. மரணமடைந்த மற்றவர் அந்த 1000 வருஷம் முடியும் மட்டும் எழுந்திருக்கவில்லை அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 25. நாலாவது, நீதிமான்கள் பரலோகத்தில் நியாய விசாரணையில் ஈடுபட்டிருப்பார்கள். முதல் நியாய தீர்ப்பு நடந்துட்டுருக்கு. ரெண்டாவது நியாய தீர்ப்பு எப்போ? பரலோகத்தில் 1000 வருட சாட்சியின் சமயத்தில் மில்லெனியல் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு அது அழைக்கப்படுகிறது. 1000 வருட அரசாட்சியின் காலகட்டத்தில் நடக்கும் நியாய தீர்ப்பு. என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 24, 1 6, 2, 3 என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள். தேவதூதர்களையும், விழுந்து போன தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள். ஏன் அவர் வரல, இவர் வரல? சரிங்களா? சாத்தான், அவருடைய தூதர்கள் எல்லாரும் ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு எல்லாரையும் நியாயம் தீர்ப்போம். நியாயம் தீர்ப்போம்னா புஸ்தகங்கள் எல்லாம் பார்ப்போம். ஆண்டவர் வைத்திருக்கிற ரெக்கார்ட்ஸ், தூதர்கள் பதிவு செய்திருக்கிற எல்லா ஏடுகளையும் பார்த்து தேவன் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர் என்பதை அந்த 1000 ஆண்டுகளில் தேவன் அவருடைய பிள்ளைகள், பரலோகம் சென்றிருக்கிற பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். சரிங்களா? இது பரலோகத்திலும் 1000 வருஷ அரசாட்சியின் சமயத்தில் பரலோகத்திலும் பூமியில் இருக்கிற நிலைமை அப்படின்னு பார்த்தோம். பின்பு நான் சிங்காசனங்களை கண்டேன். இயேசுவும் அவரது மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களும் அவைகளில் உட்கார்ந்தார்கள். பரிசுத்தவான்கள் ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் தேவனுக்காக ஆளுகை செய்தார்கள். பரமதரிசனங்கள் 314 வாசிக்கிறோம். சரிங்களா? பரிசுத்தவான்கள் அழியாமையை தரித்து கொண்ட பின்னர் இயேசுவோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்கள் தங்களது சுரமண்டலங்களையும் அங்கிகளையும் கிரீடங்களையும் பெற்றுக்கொண்டு பட்டணத்திற்குள் சென்ற பின்னர் இயேசுவும் அவருடைய பரிசுத்தவான்களும் நியாய சங்கத்தில் உட்கார்ந்தார்கள். ஜீவ புஸ்தகமும் மரண புஸ்தகமும் திறக்கப்பட்டன. பரிசுத்தவான்களின் நற்செயல்களை ஜீவ புஸ்தகத்தில், இன்னும் ஞாபக புஸ்தகத்தில் பார்க்கலாம். துன்மார்க்கரின் தீய செயல்களின் தொகுப்பை மரண புஸ்தகத்தில் காணலாம். இந்த புத்தகங்கள் சட்ட புத்தகமாகிய வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு அதன்படி மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். பரலோகத்தில் இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பதிவேடுகள், அதெல்லாம் பைபிளோட 10 கற்பனைகளோடு ஒப்பிட்டு துன்மார்க்கரை தேவனுடைய ஜனங்கள் நியாயம் தீர்ப்பார்கள். பரிசுத்தவான்கள் இயேசுவோடு இணைந்து மரித்த துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பை நிர்ணயிக்கிறார்கள். மேலும் பரிசுத்தவான்கள் இயேசுவோடு நியாய சங்கத்தில் உட்கார்ந்து துன்மார்க்கர் தங்கள் மாம்சத்தில் செய்த பாவங்களுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பை கூறுவார்கள். பரம தரிசனங்கள் 59, 60 ஆகிய பக்கங்களில் வாசிக்கிறோம். இந்த புஸ்தகங்களை நம்ம வாசிக்கணும். சரிங்களா? வாசிக்க பிரயாசப்படுவோம். சரி, கடைசியாக 1000 வருட அரசாட்சியின் முடிவில் நடக்கும் 7 சம்பவங்கள் என்ன நடக்கும்? அதாவது கிறிஸ்துவின் 3ஆம் வருகை, புதிய எருசலேம் இறங்கி வருதல், மரித்த துன்மார்க்கர் உயிரடைதல் அப்படின்னு வரிசை 7 காரியம். சரிங்களா? ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா? இயேசு 3ஆம் முறையாக வருவார். பரிசுத்த நகரம் ஒலிவ மலையின் மேல் இறங்கும். இந்த 3ஆம் வருகையில் தாங்க இயேசுவானவர் எங்கே இறங்குவார்? பூமியில் இறங்குவார். சரிங்களா? அதை பற்றி சகரியா 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவது, மரித்த துன்மார்க்கர் உயிரடைவார்கள், 2ஆம் உயிர்த்தெழுதல், வெளிப்படுத்தல் 25, ஏசாயா 24, 22. மூணாவது, சாத்தான் தற்காலிகமாக விடுதலை அடைவான், வெளிப்படுத்தல் 27. நாலாவது, முழு உலகத்தையும் சாத்தான் வஞ்சிப்பான். என்ன வஞ்சிப்பான்? நான் தான் உங்களை உயிரோடு எழுப்பினேன், நீங்களாம் என்னுடையவர்கள், வாங்க நம்ம செய்வோம். நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ராஜ்யம் அங்கே இருக்குது, அது அவங்க பற்றி கொண்டார்கள், அதை வளைந்து கொண்டு அதை சிறைபிடிப்போம், பற்றி கொள்வோம், கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய நகரத்தை இந்த சாத்தான் கூட்டம் வளைந்து கொள்ளும். சரிங்களா? நான் தான் உயிரோடு எழுப்பினேன்னு சொல்லி வஞ்சிப்பான். ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாடம். சரிங்களா? நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் இது குறித்து இருக்கிறது. மாபெரும் போராட்டத்திலையும் விளக்கமாக நாம் படிக்கலாம். ஐந்தாவது, பரிசுத்த நகரத்துக்கு விரோதமாக துன்மார்க்கரை கூட்டி சேர்த்து
கோகு மாகோகு யுத்தம் செய்ய வளைந்து கொள்ளுவான். சரிங்களா? 2 யுத்தம் இருக்குங்க. 2ஆம் வருகைக்கு முன்னாடி அர்மகதான் யுத்தம், 3ஆம் வருகைக்கு அப்புறம் கோகு மாகோகு யுத்தம், காக் அண்ட் மேகாக். சுருக்கமாக சொன்னால் கோகு மாகோகுன்னா எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தில் கோகு மாகோகு பற்றி இருக்குது. அப்படின்னா துன்மார்க்கர் கூட்டம், அவ்வளோதான், சிம்பிளாக வச்சுக்கங்க. துன்மார்க்கர் கூட்டம் சாத்தான் தலைமையில், போப்பு மார்க்கத்தின் தலைமையில் இருக்கிற எல்லா கூட்டமும் கோகு மாகோகு. அந்த யுத்தம் செய்வதற்கு சாத்தான் தலைமையில் துன்மார்க்கர் கூட்டம் எல்லாம் பரிசுத்த நகரத்தை வளைந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் 20:9. சாத்தானும் பாவிகளும் அக்கினியால் எரிந்து சாம்பலாவார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கும், பூமிக்குள்ளேருந்து அக்கினி புறப்படும், எரிமலைகள் புறப்படும். சரிங்களா? என்னாகும் தெரியுமா? சாத்தானும் வேரும் கொப்பும் அழிக்கப்படும். வேராகிய சாத்தானும், பாவத்தின் வேர் யாரு? சாத்தான். கொப்புகள் யாரு? கிளைகள், துன்மார்க்கர் கூட்டம். எல்லாரும் அக்கினியில் எரிந்து சாம்பல் ஆவார்கள். நித்திய நரகம் அப்படின்னு கிடையாது. வெளிப்படுத்தல் 20:9, 2 தெசலோனிக்கேயர் 2:10, எசேக்கியேல் 28:18 சொல்லுது சாத்தான் எரிந்து சாம்பலாவான். மல்கியா 4:3 சொல்லுது துன்மார்க்கர் எரிந்து சாம்பலாவார்கள். 7வது கடைசியம், புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிப்பார். தேவ ஜனங்கள் கிறிஸ்துவுடன் புதிய பூமியில் நித்தியத்தை செலவழிப்பார்கள். அது வெளிப்படுத்தல் 21 முதல் 4 வசனங்களில் வாசிக்கிறோம். 1000 ஆண்டுகளை நாம் எங்கே செலவழிக்கப் போகிறோம்? பரலோகில் நடக்கும் 1000 ஆண்டு ஆளுகையிலா, அல்லது சாத்தானுடன் இந்த ஒழுங்கற்ற வெறுமையான பூமியிலா எங்கே இருக்க போகிறோம்? கிறிஸ்துவுடன் ஆசாரியர்களாக ராஜாக்களாக இருக்க போகிறோமா, அல்லது சாத்தானுடன் அழிவில் பங்கு பெற போகிறோமா? பரிசுத்த நகரத்துக்குள் கிறிஸ்துவோடு இருக்க போகிறோமா, அல்லது பரிசுத்த நகரத்திற்கு வெளியே சாத்தானோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாக போகிறோமா? நீ எங்கிருப்பாயோ சொல் மனமே. எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது அளவில்லாத இரக்கம் வைத்து வரும் காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அக்கறையுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, தேவனை இவ்வளவு சமீபமாக கிட்டி சேரும் ஸ்லாக்கியம் பெற்ற வேறே ஜனம் எது? ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை கிறிஸ்தவர்களாக ஒரு தெளிவான வரைபடமாக நாங்கள் அறிந்திருக்க பெற்றிருக்கிறோமே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். நாங்கள் வழியில் யூகிக்க வேண்டியதே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் வேதாகமத்திலும் தீர்க்க தரிசன ஆவியிலும் எங்களுக்கு படம் போட்டு பாடம் கற்பிக்கிறீர். அதற்கு நமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இனி வரும் காரியங்கள் மிக துரிதமாக நடைபெறப் போகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். அவர் தாமதம் பண்ணார் என்று எபிரேயர் 10:37 வாசிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய அதிசீக்கிர வருகைக்கு ஆனந்தத்தோடு ஆயத்தமாகிறவர்களாக கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சத்தியங்களை நாங்கள் படிக்கவும், சிந்தையிலே நிறுத்தவும், பிறருக்கு எடுத்து கொடுக்கவும், பகிரவும் ஆண்டவர் எங்களை வாஞ்சையுள்ளவர்களாக மாற்றும்படி கெஞ்சுகிறோம். ராஜா, இந்த திருச்சபை ஆசீர்வதியும். நம்முடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனியாக குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ராஜா தகப்பனே, இந்த திருச்சபையில் நேரடியாகவும் ஆன்லைன் வழியாகவும் வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சம்பூர்ணமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பீராக. எங்கள் கண்ணீரை துடைத்து, கவலைகளை போக்கி, துக்கங்களை சந்தோஷமாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும் தகப்பனே. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களை பிரியமான திருச்சபையின் விசுவாசி ஐயா மதுரவீரன் அவர்களை மரணத்திலே சபையாக இலக்க கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, மனிதனுக்கு மரணம் திடீரென்று சம்பவிக்கிறது. நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் நாளை இருப்போமா என்ற சந்தேகமான உலகத்தில், நிச்சயமற்ற உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே,
தேவனை பற்றி பிடித்து கொள்ளவும், கர்த்தாவே கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படி புறப்பட்டு செல்கிறவர்களாக, தாகத்தோடு தீவிரத்தோடு செல்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் வழியாக கேட்கிறவர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தொடுங்க. பூமியின் 4 முனைகளுக்கும் நம்முடைய சத்தியம் வேகமாய் கடந்து செல்ல கர்த்தாவே எங்களை பயன்படுத்தும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த மதியத்திலும் தொடங்க போகிற ஆன்லைன் ஞானஸ்நான வகுப்புகளை ஆசீர்வதியும். கர்த்தாவே வருகிற வெள்ளிக்கிழமையிலிருந்து நாங்கள் படிக்க போகிற முன்னோடிகள் பற்றிய சபை சரித்திர பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதியும். தானியல் பாடங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு தொடர்ந்து மென்மேலும் வெளிப்படுத்தி நாங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் சாயலில் புதிதானவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். புது சிருஷ்டிகளாய் எங்களை உருவாக்கும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து வழி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.